மாமியாரின் ஒரே ஒரு நிபந்தனை. மருமகளே, இந்த வீட்டின் சாவிக்கொத்தை உன்னிடம் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ என் ஒரே ஒரு நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புது மணப்பெண்ணான ஸ்வரா ஆச்சரியத்துடன் தன் மாமியார் சுமந்தையை பார்த்தாள். இப்போது வீட்டின் விதிமுறைகளை சொல்லப் போகிறாரோ? அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு முன் தலை மூடிக்கொள்ள வேண்டும். சத்தமாக பேசக்கூடாது என்று சொல்வாரோ என்று அவள் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. மெல்லிய குரலில் அவள் கூறினாள், சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுமந்தை அலமாரியிலிருந்து பெரிய சாவி கொத்தை எடுத்து ஸ்வராவின் கையில் வைத்தார். இவை இந்த வீட்டின் சாவிகள். ஆனால் என் நிபந்தனை ஒன்றே ஒன்று. என்ன நிபந்தனமா? ஸ்வராவின் கண்களை நேராக பார்த்தபடி சுமந்தை அமைதியாக சொன்னார். இந்த வீட்டில் யார் தவறு செய்தாலும் அந்த தவறை பற்றி அதே நாளில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஸ்வராவுக்கு ஒன்று புரியவில்லை. அதன் அர்த்தம்? சுமந்தை புன்னகைத்தார். கோபத்தில் இருக்கும்போது மனிதன் தவறை பார்க்க மாட்டான், குற்றவாளியை மட்டுமே தேடுவான். அதனால்தான் இந்த வீட்டில் ஒரு 24 மணி நேர விதி இருக்கிறது. எவ்வளவு கோபம் வந்தாலும் எந்த முடிவையும் மறுநாள் தான் எடுக்க வேண்டும். ஸ்வராவுக்கு இது புதுமையாக தோன்றினாலும் சம்மதமாக தலையசைத்தாள். உடைந்த மருந்து பாட்டில் சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் பரபரப்பு. மாமனாரின் விலை உயர்ந்த கண்ணாடி மருந்து பாட்டில் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அன்றே மீண்டும் வாங்க வேண்டிய நிலை. சுமதி எதுவும் பேசவில்லை. வீட்டு வேலைக்காரி நடுங்கியபடி, அம்மா, என்னால் தான் உடைந்து போய்விட்டது என்றாள். சுமந்தை அமைதியாக, பரவாயில்ல, இன்று இதை பற்றி யாரும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள் என்றார். ஸ்வரா வியப்புடன் பார்த்தாள். இவ்வளோ பெரிய தவறு இருந்தும் கோபமே இல்லையா? மறுநாள் சுமந்தை வேலைக்காரியை அழைத்தார். நேற்று மிகவும் பயந்தாயா? வேலைக்காரின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆமாமா, இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. சுமந்தை அவளது கையை பிடித்து கொண்டு கூறினாள், தவறுகள் இரண்டு வகை. ஒன்று கவனக்குறைவால் நடப்பது, இன்னொன்று மனித இயல்பால் நிகழ்வது. நீ வேணுமென்றே செய்யவில்லை. இனிமே கொஞ்சம் கவனமாயிரு. வேலைக்காரி அவரது காலில் விழுந்து கதறி அழுதாள். இதையெல்லாம் ஸ்வரா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்வராவின் தவறு. ஒரு வாரம் கழித்து ஸ்வராவே ஒரு பெரிய தவறு செய்தாள். அவசரத்தில் மாமனாரை மிகவும் மதிப்புமிக்க கம்பளி சால்வையை வாஷிங் மிஷின் போட்டுவிட்டாள். அது சுருங்கி போனது. அந்த சால்வை மாமனாரின் தந்தை நினைவாக கொடுத்த அரிய பரிசு. ஸ்வராவின் கைகள் நடுங்கின. இப்போது மாமியார் நிச்சயம் கோபப்படுவார்கள். ஆனால் சுமந்தை மீண்டும் அதே வார்த்தையை தான் சொன்னார். இன்று இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அன்று இரவு முழுவதும் ஸ்வரா அழுதாள். தன் தவறை எண்ணி மனம் அறிந்தினார். மறுநாள் அவளாகவே மாமியாரிடம் சென்று, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் பெரிய தவறு நடந்துவிட்டது என்றாள். சுமந்தை அவளை அணைத்து கொண்டு கூறினாள், பார்த்தாயா, நேற்று நான் உன்னை திட்டிருந்தால் என் கோபதான் உன் மனதில் பதிந்திருக்கும். ஆனால் ஒரு இரவு அமைதியாக யோசித்ததால் உன் தவற நீயே உணர்ந்து கொண்டாய். ஸ்வராவின் கண்கள் குளமாகின. சுமந்தை மெதுவாக சொன்னார், பயம் மனிதனை சில நாட்களுக்கு மட்டுமே மாற்றும். புரிதலோ வாழ்நாள் முழுவதும் மாற்றும். அந்த விதியின் வலிமை நாட்கள் நடந்தன. அந்த விதியின் அர்த்தத்தை ஸ்வரா ஆழமாக புரிந்து கொண்டாள். ஒரு நாள் அவளது கணவர் சௌரப் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் மிகவும் கோபத்துடன் வீட்டுக்கு வந்தாள். அவளிடம் சரியாக பேசவே இல்லை. ஸ்வராவுக்கு மனம் மிகவும் புண்பட்டது. இனிமேல் நானும் பேச மாட்டேன் என்று முடிவு செய்தாள். அப்போது சுமந்தை வந்து கேட்டார், என்னம்மா? மா, அவர் என்னிடம் சரியாக பேசவே இல்லை. சுமந்தை புன்னகையுடன் கேட்டார், முடிவை இன்று எடுக்க போறாயா, இல்லை நாளையா? ஸ்வரா அமைதியாகி விட்டாள். மறுநாள் காலையில் சௌரப் தானாகவே வந்து, என்னை மன்னித்து விடு, கடையில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது, மன சரியாக இல்லை என்றார். ஸ்வராவுக்கு மாமியாரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அன்று இரவே சண்டையிட்டிருந்தால் பிரச்சனை இன்னும் பெரிதாக இருக்கும். அவள் சிரித்தபடி, வாங்க, முதலில் ஒரு தேநீர் குடிப்போம், பிறகு எல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்றாள். அரை உண்மை. சில மாதங்களுக்கு பிறகு பக்கத்து வீட்டில் ஒரு வயதான தாயை அவரது மகன் முதியோர் இல்லத்தில் சேர்த்தார்.
அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அந்த மகனை குறை கூறினர். ஸ்வராவும் எவ்வளவு கொடூரமான மகன் என்று சொன்னால் உடனே சுமந்தை கூறினார், முழு உண்மையை அறியாமல் யாரையும் தீர்ப்பளிக்காத. 2 நாட்களுக்கு பிறகு உண்மை தெரிய வந்தது. அந்த மகனுக்கே கொடிய நோய். சிகிச்சைக்காக வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் தன் தாயை பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்பதற்காகவே முதியோர் இல்லத்தில் சேர்த்திருந்தாள். ஸ்வரா வெக்கத்தில் தலை குனிந்தாள். சுமந்தை சொன்னார், அரை உண்மை முழு பொய்யை விட ஆபத்தானது. அன்றிலிருந்து யாரை பற்றியும் உடனடியாக கருத்து கூறுவதை ஸ்வரா நிறுத்திவிட்டாள். உண்மையான சாவி. ஆண்டுகள் ஓடின. சுமந்தை முதுமை அடைந்தார். ஒரு நாள் மீண்டும் அந்த சாவி கொத்தை ஸ்வராவின் கையில் வைத்து, இனி இந்த வீடு முழுவதும் உன்னுடையது என்றார். ஸ்வராவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அம்மா, இந்த சாவியை நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்து விட்டீர்களே. சுமந்தை புன்னகைத்தாள். அன்று நான் கொடுத்தது இரும்பு சாவி மட்டுமே. இன்று கொடுப்பது உறவுகளை திறக்கும் சாவி. அது என்ன? அவர் மெதுவாக சொன்னார். ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யாரும் தீர்ப்பளிக்காத வீட்டில் அங்குள்ள உறவுகள் ஒருபோதும் முதுமை அடைவதில்லை. தொடரும் பாரம்பரியம். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்வராவே ஒரு மாமியாரானாள். ஒரு நாள் அவளுடைய மருமகள் அவளுக்கு பிடித்த தேநீர் கெட்டிலை தவறுதலாக உடைத்து விட்டாள். பயத்தில் அழத் தொடங்கினாள். ஸ்வரா மெதுவாக புன்னகைத்து, கண்ணே, இன்று இல்லை இந்த வீட்டில் யாரு தவறு செய்தாலும் அதை பற்றி முடிவெடுப்பது மறுநாள் தான் என்றாள். மருமகள் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நொடியில் சுமந்தையின் முகம் சுறாவின் மனக்கண்ணில் தோன்றியது. அவளுக்கு புரிந்தது, ஒரு வீடு செங்கலும் சிமெண்ட் கொட்டும் மட்டுமல்ல, உறவுகளை பாதுகாக்கும் உயர்ந்த பண்புகளால் தான் கட்டப்படுகிறது. அன்றிலிருந்து அந்த வீட்டில் ஒரு அழகிய மரபு தொடர்ந்தது. கோபத்தின் வேகத்தில் எந்த முடிவையும் எடுக்காத. ஒரு இரவு கடந்த பின் பேசு. அதனால்தான் அந்த வீட்டில் சில நேரங்களில் பாத்திரங்கள் உடைந்தாலும் உறவுகள் ஒருபோதும் உடையவில்லை. நீதி. கோபம் கண்களை மூடுகிறது. பொறுமை இதயத்தை திறக்கிறது. ஒரு இரவு காத்திருப்பது ஒரு வாழ்நாள் உறவை காப்பாற்றும்.